வணக்கம்ப்பா. வாழ்க வளமுடன். செல்வி சேனல். செல்வி அக்காவுடைய ஒரு சின்ன கருத்து அறிவுரை. நம்ம கருத்து, நம்ம ஒரு கதை, நம்ம ஒரு நல்லது சொல்கிறத கேட்குற அளவுக்குலாம் பொறுமையாக இருக்க மாட்டாங்க இவ்வளோத்து பிள்ளைங்க. இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம மூளையை வச்சு தான் நம்ம அதுக்கு சிந்திச்சுக்கிறணும். அதனால் நம்ம பிள்ளைங்க, நம்ம புருஷன், நம்மளுக்கு வர்ற செலவு வருமானத்துகளில் எப்படி செலவழிக்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா பார்த்துக்குருவாங்க, திறமையாகவும் இருப்பாங்க. அப்புறம்ப்பா, நம்ம பெண் குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்கிற சொல்லணும். சிங்கப்பெண் படை அறிவுறுச்சிக்கிட்டே இருக்காங்க. நியூஸில், செய்தியில் இன்றைக்கி பார்த்தேன். எங்கேயோ இருந்து எத்தனை மாநிலமாக கடந்த ஒரு பையன் விஜயை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. அவங்களையும் பார்த்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் தம்பி விஜய் நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்க. நல்லது நடத்த நல்ல ஒரு புண்ணியவானா நம்ம தமிழ்நாடு அரசு நம்மளுக்கு நியமிச்சிருக்கோம், நம்ம வரவேற்பிச்சிருக்கோம். நம்ம ஓட்டு போட்டு நம்ம இடத்துக்கு வர வச்சு நமக்கு நல்லது செய்கிறார் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் தம்பி. வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவர் கொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமாக நீடோடு ஆயுசோட வாழணும். செல்வி காய்ச்சல் வேண்டுதல், வாழ்த்துக்கள். வாழ்முடன் செல்வி சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? யூடியூப்பில் இருக்கிறவங்களும், மீடியாவில் இருக்கிறவங்களும், எங்கள் வீடியோ விரும்பி பார்க்குறவங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும். கடவுளை வேண்டிக்கிறேன். செல்வி அக்கா சேனலும் மாண்டேஷன் ஆகணும். நீங்களும் வேண்டிக்கங்க. கருத்துனா என்னப்பா, எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், சாமிகளை கும்பிடணும். முக்கியமாக நம்ம குலதெய்வத்தை ரொம்ப வேண்டணும். இப்போ ஆடி மாதம் பிறந்தது இல்லையா, பொங்கல் வச்சு வேண்டுதல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. எல்லோரும் நல்லாயிருக்கும். ஆமாப்பா, நம்ம 18ஆம் படி கருப்பன்னு சொல்லுவாங்க. காக்கும் தெய்வம் கடவுள் திருச்செந்தூர் முருகர், ஆறுபடை கந்தன், கர்ணன் எல்லாமே நம்ம தெய்வம். நம்ம குலதெய்வங்கள் தான் நம்மளுக்கு நம்ம துணை வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கிட்டு நல்லபடியாக நம்ம குடும்ப திறமையாக வெற்றிகரமாக ஆகணும். அப்படின்ற போது நம்ம குலதெய்வத்தை மெயினாக வேண்டிக்கிறணும். எல்லோரும் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. நல்லா இருங்க. மக்களோட மக்களாக சந்தோஷமாக நம்ம இருப்போம். நம்ம இந்தியா வல்லரசு நாடு ஆகணும் அப்படின்ற முழு நம்பிக்கையும் திறமையும் தைரியத்தையும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தம்பி செயல்படுத்திட்டு வராங்க. அவங்களும் நல்லா இருக்கணும், வேண்டிக்கிறோம். எத்தனை ஜென்மம், எத்தனை ஆயுசாக இருந்தாலும் நம்ம விஜய் தம்பி தான் முதல்வராக இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். பை பை. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.